வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு நவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு காராமணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இரவே காராமணியை ஊற வச்சுட்டேன். இதை நல்லா அலம்பிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். காராமணி சுண்டலுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் இதில் போட்டுடலாம். நான் ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் எடுத்ததுனால அடுப்பு ஆனில் இருக்குது. நீங்கள் தேங்காவை துருவல் எடுக்கும் போது நீங்கள் அந்த கடைசியாக தேங்காவை போட்டால் போதும். இஞ்சி போட்டிருக்கனால பெருங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இஞ்சி இல்லாத போது பெருங்காயம் சேருங்க. அதனால் இஞ்சியும் பெருங்காயம் போடணும்னு இல்லை, இது ரெண்டுத்தில் ஒன்று போடலாம். அதனால் இஞ்சி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டல்லாம். அதனால் நான் இஞ்சி, கறிவேப்பிலை, தேங்காய், மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். இப்போ நாம் வேக வச்சு வடிகட்டின சுண்டலை நாம் போட்டுடலாம். அடுப்பை அமுத்திடலாம். இந்த சூடுலேயே இதை கலரி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சு வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை போட்டுடுறேன். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, கொத்தமல்லி தழை இருந்தாலும் நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, காராமணி சுண்டல் ரெடி. செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.